Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about reproductive health. WHO, World Health Organization, they have given some suggestion about reproduction. Reproduction எந்த அளவுக்கு எபிலிட்டியாக நடக்கணும், அதே மாதிரி ரெகுலேட்டர் ஃபர்டிலிட்டி எப்படியெல்லாம் ஃபர்டிலிட்டி ரெகுலேட் பண்ணலாம், விமன்ஸோட எபிலிட்டி டு அண்டர்கோ ப்ரெக்னன்சி டைமில் அந்த உமன் எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு எந்த வகையான உணவூட்டம் கொடுக்கலாம், எந்த வகையான இன்ஜெக்ஷன் போடலாம், தென் அதே மாதிரி சைல்டு பர்த்துக்கு அப்புறம் ஒரு சைல்டை எப்படியெல்லாம் பேணி காக்கலாம், எப்படி அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில சஜஷனை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கேர் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கருவுற்ற மகளிர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு முறையில் குழந்தையை பிறக்க வைக்கலாம், தாய்ப்பால் கொடுக்கறது கூட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது தான் இந்த WHO. According to World Health Organization, reproductive health means a total well-being in all aspects of reproduction. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தவங்க WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது 1 மார்க்கில் கூட கேட்கக்கூடிய ஒரு அப்ரிவேஷன், கிளியராக பார்த்துக்கணும். எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அண்டு ரெகுலேட் ஃபர்டிலிட்டி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எபிலிட்டி ரீப்ரொடக்ஷன் பற்றின ஒரு எபிலிட்டி எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ரீப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், ஹவு டு ரெகுலேட் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. விமன்ஸ் எபிலிட்டி டு அண்டர்க்ரோ ப்ரெக்னன்சி டைமில் அவங்க எப்படியெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப் சைல்டு பர்த், தென் மெட்டர்னல் அண்டு இன்ஃபேன்ட் சர்வைவல் அண்ட் வெல்பீயிங். ஸோ ஒரு உமன் இருந்தாங்க அப்படின்னா ப்ரெக்னன்ட் டைமில் அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், தென் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எந்தெந்த நெறிமுறைகளை அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறது தான் இந்த WHO அப்படிங்கிற டாப்பிக்கில். தென் several measures were undertaken by the government to improve the reproductive health of the people by launching National Health Program. இந்த நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமில் கவர்மெண்ட் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. they given several measures undertaken by the government to improve the reproductive health. reproductive health-ஐ improve பண்ண they have given so many ideas. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று family welfare program, then second one reproduction and child health care program. ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்களா, இப்போ ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் அந்த பேரண்ட்ஸால் வாங்கி தர முடியும், ஒரு சைல்டோ 2 சைல்டு இருந்ததுன்னா. பட் அதே ஒரு 4-5 சைல்டு இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால ஒரு சேவிங்ஸும் பண்ண முடியாது, குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் வாங்கி தர முடியாது. தென் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேரில் ரீப்ரொடக்ஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம், அது எந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் பண்ணலாம், தென் ஒரு சில டிசீஸ் ரீப்ரொடக்ஷன் மூலமாகவும் ஒரு சில டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுயா, பால் வினை நோய்கள் வருது, அதனால் அதை எப்படி பேன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில மெஷர்ஸ், ஒரு ஐடியாஸு. தென் சைல்டு ஹெல்த் கேர், சைல்டை எப்படியெல்லாம் கேர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸும் இதில் நடத்துகிறாங்க. ஸோ 2 பாயிண்ட் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமில் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, த ஒன் இஸ் த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், த செகண்ட் ஒன் இஸ் த ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் விச் இன்க்ளூட், அதில் 4 ஸ்கீம்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த் கேர், தாய் மற்றும் சேய் சுகாதாரம். ஒரு தாயையும் அதுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையும், அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை 2ஐயும் எப்படி சுகாதாரமாக வச்சுக்கலாம், எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஒன் இம்யூனைசேஷன் ஆஃப் த மதர்ஸ், இன்ஃபேன்ட்ஸ் அண்டு சில்ட்ரன், தாய் மற்றும் சேய் இந்த குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது. இம்யூனைசேஷன்னா என்னது, தடுப்பூசி போடுறது இல்லையா, ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு 1 மந்த்து 2 மந்த் 3 மந்த் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த மந்தில் எந்தெந்த இன்ஜெக்ஷன் போடணும், இம்யூனைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மதருக்கும் இருக்குது, இன்ஃபேண்ட்டுக்கும் இருக்குது. அதை எந்தெந்த டைமில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல்டு போட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, இம்யூனைசேஷன் ஆஃப் மதர்ஸ், இன்ஃபேண்ட் அண்டு சைல்டு.
Then third, nutritional supplement of pregnant woman and child. கருவுற்ற தாய் மற்றும் குழந்தைகளுக்கு சத்தான உணவுப் பொருள்களை வழங்குறாங்க. சத்துணவு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கருவுற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் சைடெல்லாம் ஒரு மாவு பொருள் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் மூலமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சத்து மாவு அது. ஓகேவா? ஸோ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் டு ப்ரெக்னன்ட் உமன் அண்டு சில்ட்ரன். Then fourth, contraception with health education to motivate couples to accept contraceptive method and have some family norms which improve economic status and living status and quality of life. இந்த ஃபோர்த் பாயிண்டில் என்னென்னா கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லித்தராங்க. தென் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ கான்ட்ராசெப்டிக் மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கான்ட்ராசெப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். எப்படியெல்லாம் பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கான்ட்ராசெப்ஷன் மெத்தடு மூலமாக எஜுகேட் பண்ணுறாங்க, அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. தென் பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத்தை பற்றியும் நல்லா சொல்லித்தராங்க. இப்போ ஒரு குழந்தைங்க வந்து கம்மியாக ஒரு 1 பேபி இல்லைனா 2 பேபி மட்டும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த லெவலில் பொருளாதாரம் அவங்க ஃபேமிலியில் இன்க்ரீஸ் ஆகும், அண்டு சுகாதாரத்தை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த் கேரை வந்து சொல்லித்தராங்க. தென் இம்யூனைசேஷன், தடுப்பூசி எந்தெந்த டைமில் போடணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டு யார் யாருக்கு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. தென் கான்ட்ராசெப்ஷனும் அதோட எஜுகேஷன், கான்ட்ராசெப்ஷன்னா என்ன, அதோட எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா கப்புள்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. அப்படி எடுத்து சொல்கிறது மூலமாக அவங்களுடைய ஸ்மால் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், தே ஹாவ் இம்ப்ரூவ் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்டு ஃபேமிலி குவாலிட்டி, இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா உணர்த்துறாங்க. தென் ரீப்ரொடக்ஷன் அண்டு சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம், RCHன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இட் ஹேஸ் இன்டெகிரேட்டட் ஆல் சர்வீஸ் விச் இன்க்ளூட் ப்ரெக்னன்சி அண்டு சைல்டு பர்த். தென் போஸ்ட்நேட்டல் கேர் ஆஃப் த மதர்ஸ் அண்டு சைல்டு பர்த். த ஃபஸ்ட்டு ஒன்ல கருவுற்ற மகளிருக்கு பாதுகாப்பு முறையில் குழந்தையை வந்து என்ன பண்ணுறாங்க, பிறக்க வைக்கிறாங்க. த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் கேரில் கருவுற்ற மகளிருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தையை வந்து பிறக்க வைக்கிறதுல ஊக்குவிக்கிறாங்க. பாதுகாப்பு முறை இஸ் த இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ரெக்னன்சி அண்டு சைல்டு பர்த். தென் செகண்ட் ஒன் போஸ்ட்நேட்டல் கேர் ஆஃப் த மதர் அண்டு சைல்டு. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு பிறகு தாய் மற்றும் சேயோட நலனை வந்து பாதுகாக்கிறாங்க. ஓகேவா, குழந்தை பிறந்துருச்சு, போஸ்ட்நேட்டல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மதருக்கும் அந்த சைல்டுக்கும் ஒரு ப்ராப்பர் கேர் கொடுக்கணும், நல்லா பராமரிக்கணும். அவங்களுடைய உடல்நிலையை நல்லா உணவு கொடுத்து நல்ல சுகாதாரமான இடத்த கொடுத்து அவங்களுடைய உடம்பை வந்து பேணி காக்கணும். அதையும் இந்த RCH ப்ரோக்ராமில் செய்கிறோம். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிரஸ்ட் ஃபீடிங். ஒரு சில தாய்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட அழகு குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கோசரம் பிரஸ்ட் ப்ரீடிங் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, முதல்ல குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர பால் செக்ரீட் ஆகும் இல்லையா, அந்த மில்க் வந்து 1 or 2 டேஸ்க்கு செக்ரீட் ஆகிற அந்த மில்கை கொலஸ்ட்ரம் சீம்பால்னு சொல்லுவோம். அதில் நிறைய இம்யூனோக்ளோபின்ஸ் A ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், இதெல்லாம் நிறைய குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த கொலஸ்ட்ரமில் சீம்பாலில் வந்து இருக்கும். அதோட முக்கியத்துவத்தை பேரண்ட்ஸ்க்கு வந்து மதருக்கு எடுத்து சொல்லி வந்து பால் கொடுக்க வைக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிரஸ்ட் ஃபீடிங். Then prevention of reproductive tract infection and sexually transmitted diseases. இனப்பெருக்க இதில் வந்து வரக்கூடிய நோய்களை பற்றி அவங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை வந்து கொடுக்கணும். இது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் என்னென்ன இன்ஃபெக்ஷன் வரலாம், எய்ட்ஸ் வரலாம். அதே மாதிரி வந்து சுகர் நல்லா நீட்டாக இல்லை அப்படின்னாக்கா சிப்பிலிஸ், பால்வினை நோய்கள்லாம் வரத்துக்கு, கொனேரியா மற்றும் சிப்பிலிஸ் அப்படிங்கிற பால்வினை நோய்கள்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பற்றின ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது.
ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு கேட்டால் இதில் வந்த நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் பற்றி அந்த 2 பாயிண்ட் எழுதணும். அதில் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், இம்யூனைசேஷன் போடுறது, ஃபுட் சப்ளிமெண்ட் நியூட்ரிஷனல் ஃபுட்டு சப்ளை பண்ணுறது, கான்ட்ராசெப்ஷன் பற்றின எஜுகேஷன் கொடுக்குறது அவங்களுக்கு. அதே மாதிரி ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அண்டு கேரில் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், போஸ்ட்நேட்டல் கேர், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படியெல்லாம் கேர் பண்ணணும், அதே மாதிரி பால் கொடுக்கணும், பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறது. தென் அவேர்னஸ் ஆஃப் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த பாயிண்டில் நம்ம எழுதணும் அந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்டு ஃபேமிலி பிளானிங். இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா கொடுத்தது யார் அப்படின்னா இந்தியா தான். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டிஃபைன் அஸ் த சடன் அண்ட் ரேபிட் ரைஸ் இன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். சடனாக வந்துட்டு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். வெடிக்குது இல்லையா, சடனாக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது, வயலண்ட் ஸ்கேட்டர் வந்துட்டு பாப்புலேஷன் வந்து வேர்ல்டில் இருக்கிறது, எஸ்பெஷலி ஹியூமன் பாப்புலேஷன். ரியலைசிங் த டேஞ்சர் இன்ஹெரிட்டன் இன் பாப்புலேஷன் growth, the government of India has taken several measures to check population growth and introduce family planning. ஸோ இந்த பாப்புலேஷன் அதிகமாக ஆகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட்டு ரியலைஸ் பண்ணி அந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணி they have introduced several measures. The government of India has taken several measures to check the population growth and introducing the family planning. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். India has been one of the first country in the world to launch the nationwide family planning program in 1952. ஸோ இந்தியா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணவங்களே அவங்க தான், சரியா, நம்ம தான். இன் 1952 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டிஃபைன் ஆஸ் எ சடன் அண்ட் ரேபிட் ரைஸ் இன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். சடனாக பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டு நிறையா மெஷர்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் டேக்கன் செவரல் மெஷர்ஸ். அதில் ஒன்று தான் ஃபேமிலி பிளானிங். த ஃபேமிலி பிளானிங் லான்ச்டு இன் இந்தியா தென் 1952. இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்குது இந்த இயர் ஆஃப் 1952. இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின். த இன்வெர்டட் ரெட் ட்ரையாங்கிள் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் இன் இந்தியா ஃபார் ஃபேமிலி வெல்ஃபேர். ஃபேமிலி வெல்ஃபேர்க்காக இந்தியா என்ன பண்ணுச்சு, ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ரெட் ட்ரையாங்கிள், தலைகீழாக வந்து ரெட் ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. இதுதான் சிம்பிள் ஆஃப் த ஃபேமிலி பிளானிங். இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு prominently at all hospitals, primary health clinic and family welfare centers where any help or advice about family planning is available free of cost. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் ஃபேமிலி பிளானிங்கை ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கே எல்லாம் அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், ப்ரைமரி ஹெல்த் கிளினிக்கில், அதே மாதிரி ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டர்ஸில் எல்லாமே விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்க போய் அந்த ஃபேமிலி பிளானிங்கை ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக பணம் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸு, ஒரு சில ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. த சிம்பிள் இஸ் டிஸ்பிளேஸ்ட் அலாங் வித் அ ஸ்லோகன் ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தால் அந்த ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனும் என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் கிரியேட் பை அவர் கவர்மெண்ட்டை. ஸோ இதில் 2 இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஒன்று வந்து என்னென்ன, அதோட சிம்பிள், ஃபேமிலி பிளானிங்கோட சிம்பிள் இன்வெர்டடு ரெட் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இதை ஃப்ரீயாக வந்து செய்கிறாங்க கவர்மெண்ட்டில், இதுக்கு எந்த பணமும் வாங்குறதில்ல. இதுக்கு ஒரு ஸ்லோகன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. நீங்களே நினச்சிக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஒரு 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அத்தனை பேத்துக்கும் செலவு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே அந்த வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை கேட்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பேரண்டால் என்ன பண்ண முடியும், வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதுதான் ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. The next we will see about contraception. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 7 மார்க் கொஸ்டின். பர்த் கண்ட்ரோலை எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ்
கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, பர்த் கண்ட்ரோலுக்காக த கவர்மெண்ட் ஹேஸ் செவரல் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, தே ஹாவ் டேக்கன் செவரல் மெஷர்ஸ். அதில் ஒன்று ஃபேமிலி பிளானிங் பார்த்தோம். இப்போ கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபோர் டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கான்ட்ராசெப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். கருவுறுதலை தடை செய்யக்கூடிய சாதனங்களை கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கருவுறுதலை தடை செய்யக்கூடிய அந்த மெஷர்ஸ்க்கு பேர் கான்ட்ராசெப்ஷன். கான்ட்ராசெப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் birth control measures. So it is one of the birth control measures. A number of techniques or methods have been developed to prevent pregnancy in women. நிறைய டிவைஸ் டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு உமன் ப்ரெக்னெண்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு. they have found so many techniques. The device used for contraceptions are called contraceptive device. கான்ட்ராசெப்ஷன் கருவுறுதலை தடை செய்யறதுக்கு என்னென்ன டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த டிவைஸ் எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், கான்ட்ராசெப்டிக் டிவைஸ். வாட் இஸ் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ்? த டிவைஸ் யூஸ்டு ஃபார் கான்ட்ராசெப்ஷன் ஆர் கால்டு கான்ட்ராசெப்டிக் டிவைஸ். காமன் கான்ட்ராசெப்டிக் மெத்தட்ஸ் யூஸ்டு டு prevent pregnancy are discussed here. Now we will see one by one. The first method is barrier method. First method name is barrier method. The second one is the hormonal method. Third one is the intrauterine device. Then fourth one is the surgical method. Now we will see one by one. The first one is the barrier method. Barrier method of the birth control out as barriers to keep the man's sperm from reaching the woman's egg. அதாவது ஸ்பெர்ம் வந்து எக்கை போய் மீட் பண்ணாமல் தடை செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் பேரியர் மெத்தட். திஸ் மெத்தட் ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் மீட்டிங் த ஓவம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்ணுறதை தடை செய்யும், ப்ரிவென்ட் பண்ணோம். சரியா? இட்ஸ் என்டர் இன்டு தி ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக் இஸ் ப்ரிவென்டட் பை பேரியர். இதை தடை செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் பேரியர் மெத்தடு. த ஃபஸ்ட் ஒன், இதில் ரெண்டு டைப்பு. த ஃபஸ்ட் ஒன் இஸ் த காண்டம். A condom is a sheath-shaped barrier device used during sexual intercourse to reduce the probability of pregnancy or sexual transmitted diseases. இப்போது காண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஷீட் ஷேப்டு ஒரு பேரியர் டிவைஸு. பார்க்குறதுக்கு ஒரு ஷீத் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸு. இது எப்போது யூஸ் பண்ணுவாங்கன்னா டூரிங் த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ். எ காண்டம் ப்ரிவென்ட்ஸ் டெபாசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன் த வெஜைனா. இந்த காண்டம் என்ன பண்ணுன்னா வெஜைனாக்குள்ளே ஸ்பெர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறத என்ன பண்ணுன்னா ப்ரிவென்ட் பண்ணோம், டெபாசிட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணோம். காண்டம்ஸ் ஆர் மேடு த தின் ரப்பர் ஆர் லாட்டிக் ஷீட். இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். Condoms are made of thin rubber or latex sheath. Condoms also protect against sexual transmitted diseases like syphilis and AIDS. இந்த காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து சிபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பால்வினை நோய்கள் வந்து வர்றதை தடுக்குது. காண்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜாக்குலேட்டட் செமன்ஸ் இஸ் ரீடைன்டு வித்தின் த காண்டம் ப்ரிவென்டிங் த என்ட்ரி இன்டு தி யுட்ரஸ். இந்த காண்டம் யூஸ் பண்ணுறதுனால யுட்ரஸ்குள்ளே செமன் உள்ளே போடுறத ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி இன் இந்தியா திஸ் காண்டம்ஸ் கால்டு நிரோத். இதுக்கு வந்து நிரோத் அப்படிங்கிற நேமு. ஓகேவா? காண்டம்ஸ் கேன் பி கம்பைன்டு வித் ஸ்பெர்மிசைட்ஸ் இன்சர்ட்டட் இன்டு தி வெஜைனா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மிசைட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆயிரும், செத்து போயிடும். அதுக்குள்ளே அது இந்த காண்டம்குள்ளே வந்த உடனே அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இறக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டயஃப்ராம். டயஃப்ராம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் cervical caps. சர்விக்ஸில் ஃபீமேலோட சர்விக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த cervical cap. vaginal diaphragm fitting into the vagina or cervical cap fitted over the cervix. cervix மேலே இந்த கேப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? திஸ் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்ம் இன்டு தி யுட்ரஸ்.
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யுட்ரஸ்குள்ளே ஸ்போம் என்ட்ரி ஆகிறத பேன் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு சிந்தட்டிக் ரப்பர் ஆர் பிளாஸ்டிக் மூலமாக செஞ்சுருப்பாங்க. தே ஆர் மேட் ஆஃப் த சிந்தட்டிக் ரப்பர் ஆர் பிளாஸ்டிக்கு அண்ட் ஆர் யூஸ்டு இன் கம்போஷனாக வித் கெமிக்கல் ஸ்போமிசைடு. இதுலேயுமே ஒரு கெமிக்கல் ஸ்போமிசைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் மெயினாக என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, இந்த டயஃப்ரம் ஃபிட்டட் இன்டு தி வெஜைனா ஆர் cervical cap fitted over the cervix. இது வந்து ரொம்ப ரொம்ப important. The next one is the hormonal methods. Hormonal methods prevent pregnancy mainly by stopping the ovaries from releasing eggs by keeping mucus in the cervix thick so that sperms cannot pass through the cervix into the uterus. இந்த ஹார்மோனல் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவரிஸில் இருந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, மியூக்கஸ் செக்ரீஷன். சர்விக்ஸில் கர்ப்பப்பையோட அந்த வாய் இருக்கு இல்லையா, சர்விக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸை செக்ரீட் பண்ணி அந்த பிளேஸை ரொம்ப திக்காக பண்ணிடும். திக்காக பண்ணுறதுனால ஸ்போம் அதுக்குள்ளே நீந்திட்டு ஈஸியாக யுட்ரஸ்குள்ளே போக முடியாது. ஸோ the sperms cannot pass through the cervix into the uterus. இது வந்து இந்த ஹார்மோனல் மெத்தட். ஹார்மோன்ஸ் அப்படின்னாவே என்னது, ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் வந்து இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட டேப்லெட்டை வந்து அந்த பர்டிகுலர் ப்ரெக்னன்சி ஆக வேண்டாம்னு நினைக்கிற அந்த பர்டிகுலர் லேடிஸ் வந்து எடுத்துப்பாங்க. அந்த டேப்லெட்டோட நேமு மாலா-டி. சரியா. த ஹார்மோனல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் பில்ஸ் ஆர் டேப்லெட். அது ஒரு டேப்லெட்டாக இருக்கக்கூடிய டேப்லெட்டாக இருக்கும். அதை வந்து எடுத்துக்குவாங்க. மென்சஸ் ஆகி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் 6th டேஸ்லேருந்து இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துப்பாங்க. டோட்டலாக அந்த மாலா-டி அப்படிங்கிற அந்த டேப்லெட் அந்த இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஷீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, டேப்லெட் லைனாக அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, 21 டேப்லெட் வந்து இருக்கும். தீஸ் ஹார்மோன் ஸ்டாப் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஓவுலேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேப்லெட்டு ஓவுலேஷன் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். ஓவுலேஷன் அப்படின்னாவே என்னது, ஓவரியில் இருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் ஓவுலேஷன் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணும். ஸோ ஓவம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்காது இல்லையா. த ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் தி ஓவரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த டேப்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் இந்த ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆகி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே அந்த டேப்லெட்டுக்குள்ளே இருக்கலாம். காம்பினேஷன் சொல்கிறேன், இல்லை ப்ரோஜெஸ்ட்ரான் இருக்கலாம். சரியா. இந்த 2 ஹார்மோனை வச்சு தான் அந்த டேப்லெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த ஹார்மோனல் மெத்தடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சர்விக்ஸில் மியூக்கஸை க்ரியேட் பண்ணி இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, சர்விக்ஸில் மியூக்கஸை திக்கனாக பண்ணி உள்ளே போகக்கூடிய அந்த ஸ்பெர்மை மேற்கொண்டு நீந்தி ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்குள்ளே அனுப்பாது. அது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன்று, ஓவுலேஷன் ப்ராசஸை வந்து பேன் பண்ணும். ஓவுலேஷன் ப்ராசஸை பேன் பண்ணிடுச்சு அப்படின்னாவே என்ன நடக்காது, அங்கே ஓவம் வந்து ரிலீஸ் ஆகாது. இது செகண்ட் பாயிண்ட். இந்த 2 மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரெக்னன்சியை வந்து தடுக்கும். த ஹார்மோன்ஸ் மெத்தட்ஸ் ஆர் நியர்லி 99% வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சரியா. இது 99% வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தே கேன் ஆல்சோ ஸ்டாப் த மெக்கானிசம் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஓவம் அலாங் த ஃபெலோப்பியன் டியூப்ஸ். சரியா. அதே மாதிரி திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம். நம்ம ஆல்ரெடி எண்டோமெட்ரியம் நமக்கு தெரியும், யுட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் எண்டோமெட்ரியம். அந்த லேயரை திக்கனிங் பண்ணுறதுனாலும் என்னாகாது, அந்த இடத்துல ஈஸியாக வந்து இது இம்ப்ளான்டேஷன் நடக்காது, அந்த பேபி வந்து அட்டாச் ஆகிறது நடக்காது. தென் சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா டு ப்ரிவெண்ட் த பெனிட்ரேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் மியூக்கஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா ப்ரிவெண்ட் த பெனிட்ரேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். இந்த 2 இடத்துக்கும் ஸ்பெர்ம் பெனிட்ரேட் ஆகி போகாது. தென் தேர்டு மெத்தட் இஸ் நோன் அஸ் intrauterine device. The intrauterine device or contraceptive device inserted into the uterus. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் காப்பர் டீ. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு டீ சேஃபில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் காப்பர் டீ. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேலோட யுட்ரஸ்குள்ளே கொண்டு போய் இந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அது ஃபாரின் மெட்டீரியல் இல்லையா, அந்த ஃபாரின் மெட்டீரியல் உள்ளே போச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபர்டிலைசேஷன் நடக்காது. த
the intraspecific device or contraceptive device inserted into the uterus. They are two synthetic devices. இதில் ரெண்டு synthetic device இருக்குது. One is the lippy loops, another one is the copper T. நம்ம இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த காப்பர் T. மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக், நான் இரிட்டன்ட். பட் இதை வந்து நான் இரிட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இது நிறைய சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. This can remain for period of 3 years. இதை ஒன்ஸ் விமன்ஸோட யுட்ரஸில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வரையும் வச்சுக்கலாம்? 3 years வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேணும்னா கன்சீவ் ஆகிக்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் வேறு ஒரு காப்பர் டீயை தான் உள்ளே வைக்கணும். சரியா? இது காப்பர்னால் செஞ்சுருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்போம்ஸ் வரும்போது அந்த காப்பர் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ஸ்போம்ஸை வந்து கில் பண்ணிடும். சரியா? வெஜைனல் ட்ராக்குள்ளே போகக்கூடிய அந்த ஸ்போம்ஸை இந்த காப்பர் படும்போது என்ன ஆயிரும்? செத்து போயிடும் அந்த காப்பர்ஸு. இது கொஞ்சம் இந்த 3 years வரைக்கும் தான் இந்த காப்பர் வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். அதனால் 3 yearsக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஒன்று வைப்பாங்க. This reduce the sperm's fertilizing capacity and prevent implantation. இது உள்ளே இருக்கிறதுனால ஃபர்டிலைசேஷன்ஸ் கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்காது. அப்படியே நடந்தாலும் இம்ப்ளான்டேஷன் நடக்காது. ஓகேவா? இம்ப்ளான்டேஷன் அப்படின்னாவே என்னது? நம்ம போன வீடியோவிலே வந்து பார்த்தோம். பேபி ஃபியூட்டஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுதுங்கிற ஸ்டேஜஸ் பார்க்கும்போது இம்ப்ளான்டேஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா கரு வந்து உட்பதிக்கிறது, யுட்ரஸுக்குள்ளே போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அதுதான் இம்ப்ளான்டேஷன். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்தாலுமே இட் ப்ரிவெண்ட் implantation. This also helps to give adequate time interval between pregnancy. இது தேவை அப்படின்னா adequate interval of the pregnancy. நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு குழந்தைக்கு ஒரு சில 2 years கேப் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து 3 years 4 years கழித்து கூட இன்னொரு பேபியை வந்து பெற்றுக்கலாம்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் 4th மெத்தட் சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னாவே இது வந்து ஒரு பர்மனண்ட் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தட் இஸ் த பர்மனண்ட் மெத்தட். சர்ஜிக்கல் கான்ட்ராசெப்ஷன் ஆர் ஸ்டெரிலைசேஷன் இஸ் த ஆப்ரேஷன் தட் மேக்ஸ் எ பர்சன் இன்ஃபர்டைல். அவங்கள ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது தான் இந்த மெத்தடு. திஸ் சர்ஜிக்கல் கேன் பி கேரி அவுட் இன் மென். மென்னில் செஞ்சோம் அப்படின்னா வாசெக்டமி. அண்ட் இன் விமனில் செஞ்சோம் அப்படின்னா டியூபெக்டமி. த ஃபஸ்ட்டு ஒன்று சர்ஜிக்கல் கான்ட்ராசெப்ஷன் ஆர் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் ஆர் டெர்மினல் மெத்தட் டு ப்ரிவெண்ட் எனி ப்ரெக்னன்சி. எந்த ஒரு ப்ரெக்னன்சியும் நடக்காமல் நம்ம பாதுகாப்பான முறையில் பண்ணுறது தான் இந்த சர்ஜிக்கல் மெத்தட். திஸ் ப்ரொசீஜர் இன் த மேல் இஸ் வாசெக்டமி அண்ட் இன் ஃபீமேல் அப்படின்னா டியூபெக்டமி. ஃபஸ்ட்டு வாசெக்டமி அப்படின்னாவே வாசெக்டமி இஸ் த மெத்தட் ஆஃப் பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் இன் மேல் இன் விச் த ரிமூவல் ஆஃப் எ பார்ட் த வாஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் லிகேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு. இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு வந்து நம்ம மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் படித்தோம் இல்லையா? இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணுன்னா ஸ்பெர்ம்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 சைடும் கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுருவாங்க, முடிச்சு போட்டுருவாங்க, கட்டி விட்டுருவாங்க. அதுதான் லிகேஷன் அப்படிங்கிற மீனிங். லிகேஷன் அப்படின்னாவே அந்த வாஸ் டிஃப்ரெண்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒரு முடிச்சு இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் சிம்பிள் ஃபார் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இது என்ன அப்படின்னா பட் இந்த மெத்தடு வந்து மேல் ஸ்டெரிலைசேஷன் இஸ் நாட் இம்மீடியட் எஃபெக்ட். இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தடுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ லிகேஷன் ஆஃப் வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே முடிச்சு போடுறது, கட்டி விட்டுறது. ஓகேவா? இன் ஃபீமேல் இட் இஸ் known as tubectomy. ஸோ டியூபெக்டமி அப்படின்னாவே லிகேஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். நம்ம ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக் பார்க்கும்போது அந்த ஃபெலோப்பியன் டியூப் பார்த்தோம்ல, ஃபெலோப்பியன் டியூப்பில் அந்த ஆம்புலா அப்படிங்கிற பிளேஸில் தான் என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ்னு ஒரு 1 மார்க் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பார்த்தோம்ல. டியூபெக்டமி இஸ் அ மெத்தட் ஆஃப் பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் இன் ஃபீமேல். Here a portion of fallopian tube is cut off and the cut ends are ligated to prevent fertilization. இந்த fallopian tube ரெண்டாக கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு முடிச்சு இந்த சைடு ஒரு முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. அப்போது இங்கே ஓவரியில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஓவம் என்னாகாது? fallopian tube மூலமாக கர்ப்பப்பைக்கு போய் சேராது. சரியா? அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் இஸ் எஃபெக்டிவ் இம்மீடியட்லி. இது வந்து ஃபீமேலில் செய்யக்கூடியது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சர்ஜிக்கல் மெத்தடில் வாசெக்டமி அண்டு டியூபெக்டமி. வாசெக்டமி அப்படிங்கிறது மேலில் செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி.
டியூபெக்டமி அப்படிங்கிறது ஃபீமேலில் செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட்ஸ் வேஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். அதில் கான்ட்ராசெப்ஷனில் 4 டைப் மெத்தடு பார்த்தோம். பேரியர் மெத்தடு, ஹார்மோனல் மெத்தடு, intrauterine device and surgical method. I hope you understand this topic. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.